ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் சேனலில் வந்து ஒரு ஃபுல் லென்த் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் பெட்ரூம் இருக்குது. ஆனால் அதில் பெட் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஒர்க் ரூம் மாதிரி திங்ஸ்லாம் டம்ப் பண்ணி ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி தான் வந்து வச்சுருந்தோம். ஸோ இதை வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூமாக வந்து மாற்றணும் அப்படின்றது தான் இன்றைக்கி எங்களோட பிளானாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா கர்லோனில் இருந்து ஒரு பெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த பெட் வந்து பார்த்திங்கன்னா 4x6 அந்த மாதிரி ஒரு சைஸ் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இது 2 பேருக்கான ஒரு டபுள் பெட்டோட சைஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 6 inch டால் வந்து எடுத்துடணும். ஸோ ஏன்னா இது கொஞ்சம் ஃப்ளோர் பெட் மாதிரி இருக்கிறதுனால நம்ம 6 inch கொஞ்சம் பெட் வந்து ஹைட்டாக இருந்துச்சுன்னா இன்னுமே கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து இது பிளான் பண்ணியிருந்தோம். கர்லோனில் இந்த பெட் டைப் வந்து அப்போ தான் லான்ச் பண்ணியிருந்த ஒரு மாடல். இது 20 yearsக்கு வந்து வாரண்டியும் கொடுக்குறாங்க. இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12,000 rupeesக்கு வாங்கியிருந்தோம். ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ளோர் பெட்டாக வந்து போடுற மாதிரியான ஒரு பிளானில் தான் இதை வாங்கணும். பட் லேட்டர் சில DIY வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இந்த உடன் பேலட்ஸ் மாதிரி வாங்கி ஏன் செட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து யோசித்தேன். ஸோ அதுக்காக இந்த பேலட்ஸ் தேடி நிறைய ட்ரை பண்ணோம். இது எங்கே கிடைக்கும் அண்ட் நல்ல குவாலிட்டியில் எப்படி கிடைக்கும். சில டைம் நமக்கு வந்து யூஸ்டு பேலட்ஸாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஓல்டாக இருக்குது, லைக் அந்தளவுக்கு ஸ்டடியாக இல்லாமல் இருக்கும். நமக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பேலட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய தேடினதுக்கப்புறம் வடபழனியில் புத்தூர்கட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு இருக்கும். அங்கே இந்த மாதிரி நிறைய பேலட் ஷாப்ஸ் வந்து இருக்கும். வெளியிலேயே நமக்கு வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நல்ல குவாலிட்டியில் ஸ்டடியாக இருக்க மாதிரி எங்களோட சைஸ் மெஷர்மெண்ட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி 6x4 இருக்கிற ஒரு பேலட் வந்து நான் எடுத்திருந்தோம். ஸோ 2 பேலட் வந்து பேசி வாங்கியிருந்தோம். ஒரு பேலட்டோட காஸ்ட் வந்து அரௌண்ட் 600-650 சொன்னாங்க இனிஷியலி. யூஸ்டாக நமக்கு வந்து 350-300K கிடைக்கும். பட் ஃப்ரெஷ்ஷான பேலட் வந்து அரௌண்ட் 600 தான் வந்து சொல்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில். ஃபைனலி என் ஹஸ்பண்ட் ரொம்ப பேசி கம்மி பண்ணி 450க்கு ஒரு பேலட் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ 2 பேலட் வந்து 900 rupeesக்கு வந்து வாங்கியிருந்தோம். கார்க்குள்ளேயே வந்து இது ஃபிட் ஆகிடுச்சு, அதனால ஈஸியாகவும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எக்ஸ்ட்ரா ஒரு 100 rupees கொடுத்து பக்கத்து கடையிலே வந்து அதை ஸ்மூத் பண்ணி வாங்கிக்கிட்டோம். ஏன்னா நமக்கு பேலட்ஸ் அங்கங்கே கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அந்த உடன் பீசஸ் வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக நல்லா ஸ்மூத் பண்ணி வாங்கியிருந்தோம். நிறைய DIY வீடியோஸில் வந்து டேரெக்டாக இதை அப்படியே வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து இதை பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெட்ரூமில் செட் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பெயிண்ட்டோ இல்லை வார்னிஷ் கோட்டிங்கோ வந்து கொடுத்தோன்னா கொஞ்சம் லைஃப் வந்து லாங் டேர்முக்கு நமக்கு கிடைக்கும். இந்த உடன் வந்து சீக்கிரமாக ரஸ்ட் ஆகுறது, அந்த பூச்சிலாம் வராமல் கொஞ்சம் நல்லா வார்னிஷ் போட்டிருந்தா குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் நாள் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக பெயிண்ட்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து உடன் கலர்லேயே வாங்கணும்னு ப்ரௌன் கலர் பெயிண்ட் வந்து வாங்கியிருந்தோம் ஏஷியன் பெயிண்ட்ஸில் இருந்து. அது கூடிய தேவையான ப்ரஷஸ் அண்ட் அந்த டர்பன் டாயில்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாட்டர் அது எல்லாமே வந்து வாங்கிட்டு கொஞ்சம் இந்த சால்ட் பேப்பரும் வாங்கியிருந்தோம். நல்லாவே இதை வந்து ஸ்க்ரேப் பண்ணி ஸ்மூத் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு நம்ம செட்டப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதெல்லாம் சேர்த்து ஒரு 600 போல் வந்துச்சு. ஸோ இன்னுமே வந்து ஒரு அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸ் தான். இதை நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த பேலட் வாங்கிட்டு நீங்கள் உங்களோட பெட்டு போட்டு செட்டப் பண்ணிக்கலாம். வாங்கிட்டு வரும்போது கூட தெரியல இது வந்து ஈஸியான வேலைன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த பெயிண்ட் அடிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஆஃப்டர்நூன்குள்ளே இதை முடிச்சுட்டு காய வச்சுட்டு நைட்டே வந்து செட்டப் பண்ணிடலாம் அப்படின்ற பிளானில் இருந்தோம். பட் ஒன்ஸ் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இது எவ்வளோ பெரிய லாங் ப்ராசஸ்ன்னு நானே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சால்ட் பேப்பர் வச்சு நல்லாவே ஸ்மூத் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் வந்து நல்லா தேய்ச்சிட்டு இருந்தோம். ஸோ ஓரளவுக்கு ஸ்மூத் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். We got biryani from பக்கத்து வீட்டு பாய். இன்னைக்கு ரம்ஜானுக்கு வந்து எங்களுக்கு பிரியாணி கிடைச்சிருக்கு. நாங்களே வந்து ரசம் சாதம் சாப்பிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். சிக்கனை மட்டும் சிக்கன் ஃபர்ஸ்ட் டைம் எனக்குலாம் வந்து ரம்ஜான் பிரியாணி ரொம்ப 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 டைம் கன்சியூமிங்கான ஒரு வேலை இது. லஞ்ச் கூட ரெடி பண்ணல. சரி ஓகே ரசம் ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அன்எக்ஸ்பெக்டட்லி அன்றைக்கி வந்து ரம்ஜான் டே. ஸோ அதனால் எங்கள் பக்கத்து வீட்டு நெய்பர் வந்து எங்களுக்கு பிரியாணி கொடுத்தாங்க. அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டடாக சாப்பிட்டுட்டு வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது தான். லிட்ரலி நைட்டு இருட்டுற வரைக்கும் பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அது ஒரு எண்டுக்கே வரல. பட் இனிஷியலி ரொம்ப ஜாலியாக இருந்தது. சாங்ஸ் போட்டுகிட்டே நல்லா கேட்டுட்டு ஒரு குவாலிட்டி டைம் மாதிரி தான் நானும் ஹேமந்தும் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் வீட்டில் கிட்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா கூட ஜாலியாக ஒரு வீக்கெண்டில் இந்த மாதிரி ஒரு DIY பண்ணிவிட்டு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலுமே வந்து ஜாலியாக இருக்கும். ஒரு பேலட் ஃபுல்லாக முடிக்கவே ஈவினிங் ஒரு 5 மணி போல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைடில் செவரில் வாஷிங் மிஷினில் எல்லா இடத்துலையும் பெயிண்ட் வந்து பயங்கரமாக தெளிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி தெளிக்கட்டும். லாஸ்ட்டாக எல்லாத்தையும் வந்து அந்த டர்பன் டாயில் வாட்டர் வச்சு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பெயிண்ட் அடித்து காய வச்சிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் எல்லாத்தையும் அடித்து முடித்தோம். ஃபைனலி முடிச்சுட்டு பார்க்கும்போது அந்த வால் தர எல்லா இடமும் பயங்கர
பயங்கர மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஒரு 1 ஹவர்லேயே வந்து நல்லா டர்பன்ட் ஆயில் போட்டு நிறைய கிளாத் எடுத்துகிட்டு வந்து க்ளீனாக வால்லேருந்து தரையிலேருந்து எல்லா இடத்துலையும் ஒரு ட்ராப் பெயிண்ட் இல்லாமல் தொடச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அது ஒரு 2 டேஸ்க்கு அங்கே அப்படியே காய விட்டுட்டோம். ஸோ ஃபைனலி அது காஞ்சி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்து ரூமில் செட்டப் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து ரூமில் செட் பண்ணோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கலர் வந்து எனக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி நல்ல சாக்லேட் ப்ரௌனில் லைக் உடன் ஃபினிஷில் அழகாக இருந்துச்சு. நல்லாவே ஸ்டடியாக இருந்துச்சு. நல்லாவே வெயிட்டுமே வந்து அது தாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே வந்து உடன் பேலட் இந்த அளவுக்கு ஸ்டடியாக ஸ்ட்ராங்காக கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வாங்கும்போது நல்லா செக் பண்ணி எந்த பெஸ்ட்டாக இருக்குது, இதில் வந்து நல்ல பிளேட்ஸ் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பெஸ்ட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம லாங் டேர்மில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பெட்டு கட் பண்ணும்போது அந்த டாப் கவர் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது டேரெக்டாக பெயிண்ட் இருக்கிற அந்த இது மேலே போட்டால் அது ஏதாச்சும் ஸ்பாயில் ஆகிட போகுது புது பெட் அப்படிங்கிறதுனால இந்த கவர் வந்து ஒரு லேயர் போட்டு ஹைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நாங்கள் பெட்டு ஃபிட் பண்ணோம். ஸோ பெட்டுமே எதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் ஒரு ஷீட் ஆஃப் ஒரு பிளாஸ்டிக் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது போட்டோம். ஸோ பெட்டு போட்டதும் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆச்சு. கொஞ்சோண்டு வந்து நமக்கு லென்த்தில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அது ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளால் வாங்க முடியாது. ஏன்னா இது ஒரு ரெடிமேடு உடன் பேலட்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்தது. ஸோ அது பெரிய ப்ராப்ளம் இல்லை. எனக்கு பத்தாமல் ஆகிடுமோன்னு தான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. நாங்கள் வந்து முன்னாடி பின்னாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணிட்டோம். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பெட்டோட ஹைட்டுக்கு அது இருந்துச்சு அண்ட் பர்ஃபெக்டாக உட்கார முடிஞ்சுது. லைக் பெரியவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹாலில் நம்ம வேணும்னாலும் ஒரு திவான் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பேச்சுலர் ரூம்ஸ்க்கு வந்து இது பர்ஃபெக்டாக இருக்கும். பெட் செட்டப் பண்ணி முடிச்சதும் இதுக்காகவே ஒரு ஸ்பெஷலாக நான் கவர் வந்து வாங்கி வச்சுருந்தேன் புதுசாக. ஸோ டிமார்ட்டில் வந்து 499க்கு டபுள் பெட் கவர் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ரௌன்ஸு பிளாக் டார்க் கலர் கவர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த யூனிக்கான டிசைன் தேடி எடுத்தேன். ஸோ இதில் வந்து செட் ஆஃப் 2 நமக்கு பில்லோ கவரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயே வந்து 2 பில்லோ வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த பெட்டு கூட. ஸோ அந்த பில்லோஸே வந்து இதுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நீங்கள் வந்து அஃபோர்டபுளாக ஒரு பெட்ரூம் செட்டப் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா இந்த மாதிரி பேலட்ஸ் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணலாம். பிகாஸ் நம்ம ஒரு உடன் கட்டில் வாங்கினோன்னா அது எவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குதுன்னு நமக்கே தெரியும். ஸோ அதில் இது ஒரு லைக் 900 ருபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலட் கிடச்சிரும். நீங்கள் பெயிண்ட் பண்ணணுன்றது மஸ்ட் கிடையாது. உங்களுக்கு டைம் இருக்குது அண்ட் இன்னும் நீட்டாக வேணும் அப்படின்றப்ப நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். சேம் டிமார்ட்லேயே வந்து என்னோட இன்னொரு ரூமில் இருக்கிற கிங் சைஸ் கட்டிலுக்குமே நான் வந்து ஒரு கவர் வாங்கியிருந்தேன். அதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 999. பட் குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லை. கொஞ்சம் வந்து தின்னாக தான் இருந்துச்சு அந்த கவரோட மெட்டீரியல். பட் இதோட கவர் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய டிஐஒய் வீடியோஸ் பார்க்கும்போது கீழே வந்து அந்த பேலட்டோட ஸ்பேசஸில் வந்து லைட்ஸ் போட்டு ஒரு டெக்கர் பண்ணியிருந்தாங்க. அதோட ரெஃபரன்ஸ் பிக்சர் நான் வேணால் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு எங்களுக்கு லைட்ஸ் இதே மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாகிடுச்சு. ஸோ இந்த லைட்ஸ் வந்து நாங்கள் சவுகார்பேட்டில் ஒரு இடத்துல வாங்கியிருந்தோம். மீட்டர் வந்து 50 ருபீஸோ 60 ருபீஸ் தான். 2 to 3 மீட்டர் போல் எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் லைட்ஸ். எனக்கு அந்த லைட்ஸ் தான் அழகாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அழகாக அது எல் ஷேப்பில் வந்து அந்த கேப்ஸ் தெரிகிற இடத்துலலாம் ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ அங்கே எல்லாமே சும்மா நான் எதுவுமே ஸ்டிக்கர் போடலை, எதுவுமே போடல. உள்ளே வந்து லைட்ஸ் போட்டு வச்சுருந்தேன் எல் ஷேப்பில். ஸோ இதை ஆன் பண்ணும்போது அந்த கேப்ஸில் வந்து அந்த லைட் ரொம்ப அழகாக ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காக ஒரு சூப்பரான ஒரு செட்டப் இருந்துச்சு. லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஜஸ்ட் அந்த கோல்டன் லைட்ஸில் மட்டும் பார்க்கும்போது சூப்பர் பிரைட்டாக ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு. அந்த வீடியோஸ்லலாம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ட்ரீமியான ஒரு அழகான பெட்ரூமாக இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு இந்த ரூம் வந்து ஒரு ஃபேவரட்டான ரூம் ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி நைட் ரொம்ப ஹாப்பியாக இதில் வந்து மூவிஸ்லாம் பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் டின்னர்லாம் செட்டப் பண்ணிவிட்டு ஜாலியாக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye-bye.